ஈபிக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு தானே பே பண்றோம், சும்மா தரீங்களா நீங்க கரண்ட்? விசர்படி ஏடி இங்க இருக்கிற ஏடியினுடைய பர்சனல் நம்பரு, லைன்மேனுடைய நம்பரு, போன்மேன் நம்பரு எல்லாருக்கும் போன் பண்றோம், யாரும் எடுக்கிறது இல்லை. ஒரு 10 மணில இருந்து இது வரைக்கும் கரண்ட் வரல. விசர்படி ஏடி இங்க இருக்கிற ஏடியினுடைய பர்சனல் நம்பரு, லைன்மேனுடைய நம்பரு, போன்மேன் நம்பரு எல்லாருக்கும் போன் பண்றோம், யாரும் எடுக்கிறது இல்லை. இது தினந்தோறும் லோ வோல்டேஜ் ஒரு பக்கம், அதன் பிறகு அடிக்கடிக்கு கரண்ட் கட் ஆகுறது. இங்க இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு, அதை வந்து இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல மாத்தாம இருக்கிறாங்க. அது குறித்து எங்க சங்கத்தில் நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கிறோம். ஒரு பகுதி அண்டர் கேபிள் போடுறாங்க, ஒரு பகுதி அண்டர் கேபிள் போடல. நிறைய இடத்துல லோ ஆங்கிங், அதாவது லீக்கேஜ் ஆகுது கரண்ட். இந்த மாதிரியான பிரச்சனைங்க அதிகமா இருக்குது, யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. இது குறித்து நாங்கள் கடிதம் கொடுத்துருக்குறோம். இப்போ இன்னைக்கு தான் அதிகப்படியா இந்த மாதிரி 3 மணி நேரமா 3-4 மணி நேரமா கரண்ட் இல்லாம அவசரப்பட்டு இருக்கிறோம். இந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட 50,000 பேர் வசிக்கக்கூடிய பகுதி இந்த 19ஆவது வார்டை பொறுத்த வரைக்கும். இங்க மணலில ஃபுல்லா கரண்ட் இருக்குது. இந்த பகுதியில் இப்ப எல்லாமே வேலைக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, பள்ளிக்கூடம் போறவங்க எல்லாருமே அவசரப்படுறாங்க. எல்லாம் இங்க வந்து நின்னுக்கிறாங்க. எம்ப்ளாயி குஸ்ட் இருக்கிறாங்க, அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. வந்தா யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, யாரும் இல்ல உள்ளங்கட்டா. நாங்க வந்து பாக்குறோம், யாரும் இல்ல. போலீஸ் வந்து நின்னுனாங்க. அதுக்கப்புறமா போய் பைபாஸ்ல போயிட்டு சாலை மறியல் பண்ணாங்க. எல்லா கட்சிக்காரும் இணைஞ்சாங்க, எல்லா சங்கத்திலும் இணைஞ்சாங்க, பொதுமக்கள் இணைஞ்சாங்க, எல்லாரும் சேர்ந்துதான் போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு இந்த டிவி மூலியமா வரணும்னு நாங்க எல்லாருக்கும் சார்பா மாத்தூர் MMDA மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 மந்தாவே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ். இந்த லோ வோல்டேஜ்னால என்ன ஆகுதுன்னா, வீட்டுல ஃப்ரிட்ஜ், ஏசி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிப்பேர் ஆகுது. ஈபிக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு தானே பே பண்றோம், சும்மா தரீங்களா நீங்க கரண்ட்? சும்மா ஒண்ணும் தரல நீங்க கரண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 மாசமா இருக்கு. இப்போ 3 வாரம் வந்து பாத்தீங்கன்னா கரண்டே இல்ல. போன் பண்ணி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா 11:30 வரும், 12க்கு வரும், 11:30 வரும் சொல்லி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க, தவிர கரண்டே வர மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை குழந்தைங்க இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, காலைல வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையாவே வந்து பாத்தீங்கன்னா 4-5 மாசமா இருக்கு. ரொம்ப கஷ்டம் இருக்கு. மாத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் மட்டும் பிரச்சனை இல்ல, ரோடே வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்ல. ரோடு வந்து பாத்தீங்கன்னா பிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பைக் ப்ராப்ளம் வருது, நெக் பெயின் வருது. ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நாய்க தொல்லை இருக்கு. இதெல்லாம் மாத்தூரா இல்ல வேற ஏதாவது ஒரு நாடா? ரொம்ப கேவலமா இருக்குங்க. இது ரொம்ப கஷ்டா இருக்கு. கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்குங்க. ஒரு பாஸ்ட் 4 மாசமாவே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் எப்படி போகுதுன்னா, இதெல்லாம் லோ வோல்டேஜ் ஆகுது பிரதர். ஏசி போட்டா வர மாட்டேங்குது பிரதர். எனக்கு ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணாலும் வர மாட்டேங்குது. அவ்வளவு கேவலமா இருக்கு ஈபி. இங்க போன் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்ல. காசு தானே பிரதர் வாங்குறீங்க, சும்மா தரீங்களா கரண்ட்? யாராவது காசு நீங்க சும்மா தரீங்களா கரண்ட்? பே பண்றோம்ல, பே பண்றதுனால காசு கொடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நீங்க தர மாட்டீங்க. ஏன்னா வில்லேஜ் ஆயுது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபேமிலிஸ் இருக்கு, எவ்வளவு ஃபேமிலிஸ் இருக்கு இங்க சுத்தி. இவ்வளவு கேவலமா இருக்கு இங்க.